இப்போ நம்ம பேரிச்சம்பழம், திராட்சை, காஞ்ச திராட்சை, பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி இதை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு உருண்டை செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேரிச்சம்பழத்தையும் காஞ்ச திராட்சையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதோட முந்திரி பருப்பு கட் பண்ணது, பாதாம் பருப்பு, பிஸ்தா எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உருண்டையாக அப்படியே பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம சேர்த்து கலந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம். இதில் கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக. இதுவே நல்லா உருட்டை தான் வரும், இருந்தாலும் கொஞ்சமாக அதில் நெய் ஊற்றிட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டி ஒவ்வொன்றும் வச்சிடலாம். இந்த பேரிச்சம்பழ உருண்டைக்கு நம்ம எதுவும் தனியாக சர்க்கரை சேர்க்கலை. இதோட இயற்கையான இனிப்பு, பேரிச்சம்பழத்தோட இயற்கையான இனிப்பு தான் இதுக்கு நம்மளுக்கு சுவையை தருகிறது. அவ்வளோதான், நல்ல ஹெல்த்தியான பேரிச்சம்பழம் பால் ரெடி. இது நம்மளுக்கு அடுப்பு எதுவுமே தேவையில்லை. இப்போ குழந்தைங்க அவங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனேயே இது நம்ம மிக்சியில் மட்டும் அந்த பேரிச்சம்பழம், திராட்சையை அரைச்சிட்டு முந்திரி, பிஸ்தா, பாதாம் பருப்பை கட் பண்ணி வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இதில் கலந்து கொஞ்சம் நெய்யில் பரட்டி எடுத்து வச்சிடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத இது மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒன்று எடுத்து கொடுக்கலாம். இது ரொம்ப ஆரோக்கியமானதும், இதில் பேரிச்சம்பழமும் காஞ்ச திராட்சையும் இருக்கிறனால இது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதோடு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பீஸாக போட்டிருக்க முந்திரி பருப்பு அதோடு அதை கடித்து சாப்பிடும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாதாம் பருப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, அது ஆப்ஷன் தான். நீங்கள் முந்திரி பருப்பை மட்டுமே கூட நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு பேரிச்சம்பழமும் அரைச்சிட்டு கொடுத்தா அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஆரோக்கியமான ஒரு டிஷ் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.